எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு பார்த்தோம்னா, நேத்து அமெரிக்கன் மார்க்கெட் நெகட்டிவ் தாங்க இருந்தது. பெரிய ஃபால் இல்ல. பட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்குதுங்க. நாஸ்டாக் வந்து ஒரு 8 பாயிண்ட் டவுன். தென் டவ் வந்து ஒரு 155 பாயிண்ட் டவுன். S&P 500 ஒரு 9 பாயிண்ட் டவுனுங்க. ட்ரம்ப் அவர்கள் இந்த 25% ஆட்டோ டாரிஃபை பாஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் கூட மார்க்கெட் மேல ஏறல. என்ன காரணமா இருக்கும்? இந்த எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர்ஸ், தென் ஃபார்மாவுக்கு நான் டாரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாரு. அதனால மார்க்கெட் வந்து மேல ஏறல. தொடர்ந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு அச்சுறுத்தலான சூழல் இருந்துகிட்டே இருக்குங்க. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கோல்டு பிரைஸ் பயங்கரமா மேல ஏறி இருக்கு. அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி ஒரு 15 ரூபாய் குறைஞ்சது. ஏப்ரல் 15ஆம் தேதி ஒரு 35 ரூபாய் குறைஞ்சது. இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 95 ரூபாய் ஏறிடுச்சுங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 95 ருபீஸ் அப். ஒரு கிராம் 8815ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பேரல் வந்து 64.56 யூஎஸ் டாலரா இருக்குங்க. 159 லிட்டர். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு நேற்று சரிஞ்சிருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் மேல ஏறி இருக்கு. 85.61 இந்திய ரூபாயா இருக்கு. ஜப்பான் நாட்டு சந்தையை எடுத்துக்கிட்டோம்னா நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 281 பாயிண்ட் கீழே இறங்கி இருந்தது. 0.8% கீழே இறங்கி இருந்தது. ஜப்பான் இண்டெக்ஸ் வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த செமிகண்டக்டர் இம்போர்ட்ஸ்க்கு டாரிஃப் போடுவேன் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாரு இல்லையா, அது கூட காரணமா இருக்கலாம். அடுத்து இந்திய சந்தையை எடுத்துக்கிட்டோம்னா நேற்று ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ஒரு 6000 கோடிக்கு பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. மார்ச் 27ஆம் தேதிக்கு அப்புறம் நேற்று தாங்க நெட் பையர்ஸா இருக்காங்க. இந்த பினான்சியல் இயர்ல இந்த மாசத்துல நேற்று தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எஃப்ஐஐஸ் வந்து நெட் பையர்ஸா இருக்குது. டிஐஎஸ் ஒரு 1900 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து வித்திருக்காங்க. நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. இப்போதைக்கு 2025 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எஃப்ஐஐஸ் இப்போதுமே நெட் செல்லர்ஸா தாங்க இருந்திருக்காங்க. 1,68,000 கோடிக்கு ஷேர்ஸ் வந்து வித்து வெளில எடுத்துட்டு போயிருக்காங்க. நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. டிஐஎஸ் வந்து ஒரு 2 லட்சம் கோடி ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வியாழக்கிழமை ஏப்ரல் 17ஆம் தேதி மீட் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா, கம்பெனி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான ப்ரொபோசல்ஸ் வந்து போர்டில் வைக்க போறாங்க. போர்டு வந்து எவாலுவேட் பண்ணிட்டு அந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸ்ல ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இது நல்ல செய்தி. நேற்று ஒரு 2% பக்கமா ஏறி இருந்தது. இப்பயும் வந்து பேங்க் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்து டாடா பவர்ல ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனியோட சப்சிடரி ஆர்ம் டாடா பவர் ரினியூபிள் எனர்ஜி வந்து என்டிபிசி கூட ஒரு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எதற்கு அப்படின்னா, ஒரு 2000 மெகாவாட் பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக. இதோட ஒர்த் அப்படின்னா 4500 crores. இந்த ப்ராஜெக்ட் இந்த அக்ரிமெண்ட் மூலமா டாடா பவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டிஸ்பேச்சபிள் ரினியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுப்பாங்க என்டிபிசிக்கு. இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து 24 monthsக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். கம்பெனி இப்பயுமே கொஞ்சம் ஓவர் வேல்யூடா இருக்குங்க. பி வந்து 31.6ல இருக்கு. 30க்கு வரட்டும். அடுத்து டிசிஎஸ்ல 2 அப்டேட்ங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து ஆந்திர பிரதேஷ்ல குறிப்பா விசாகப்பட்டினத்துல ஐடி ஹப் ஒன்று ரெடி பண்றதுக்கு ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து டிசிஎஸ்க்கு ஒரு 21.6 ஏக்கர் லேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கேபினெட் வந்து அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. எவ்வளவு ரூபாய்க்கு அப்படின்னா 99 பைசாவுக்குங்க. ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஐடி செக்டரை பூஸ்டப் பண்றதுக்காக இந்த சலுகையை வந்து டிசிஎஸ்க்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்த செகண்ட் அப்டேட் என்னன்னா, பினான்சியல் இயர் 25ல டிசிஎஸ் ஒரு டோட்டல் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 48,500 crores பக்கமா இருக்குங்க. இதுல டிசிஎஸ் டாடா குழுமத்திற்கு டிசிஎஸ்ல இருந்து போன டிவிடெண்ட் அமௌண்ட் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 32,727 crores. இந்த பினான்சியல் 25ல கிடைச்ச இந்த 33,000 பக்கமா இருக்கிற ப்ராஃபிட்ல ஒரு 1500 கோடி ரூபாயை நாங்க வந்து டாடா கேபிட்டல்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 1450 கோடியை டாடா ப்ராஜெக்ட்ஸ்ல நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை செமிகண்டக்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், தென் ஏவியேஷன் செக்டர்ல நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குஜராத்ல ஒரு 91,000 கோடி ரூபாய் செலவுல ஒரு பிளான்ட் வந்து போட்டுட்டு இருக்காங்க. 2026ல அந்த பிளான்ட்ல இருந்து சிப் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அசாம்ல ஒரு செமிகண்டக்டர் பிளான்ட் வந்து போடுறாங்க ஒரு 27,000 கோடி செலவுல. அங்க இருந்து அடுத்த வருஷம் சிப் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. டாடா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ்ல இருந்து கிடைச்ச டிவிடெண்ட் அப்படின்றது ப்ரீவியஸ் 2 இயர்ஸ் கம்பேர் பண்றப்ப அதிகங்க. பினான்சியல் இயர் 24 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்ச டிவிடெண்ட் வந்து 18,958 crores. பினான்சியல் இயர் 23 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30,414 crores வந்து கிடைச்சிருக்குங்க. நம்ம டாடா குழுமத்துல ஒரு சில பங்குகள் வந்து கடன் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த அமௌண்ட் தாங்க. இப்ப நம்ம பார்த்தது டாடா குழுமத்திற்கு டிசிஎஸ்ல இருந்து கிடைச்ச டிவிடெண்ட். அதே மாதிரி மற்ற கம்பெனில இருந்தும் டாடா குழுமத்திற்கு டிவிடெண்ட் கிடைக்கும். பட் இதுதான் வந்து டாடா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் தங்க முட்டையிடுற வாத்து. அடுத்து டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு அப்டேட்டுங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஐபோன் மேனுஃபேக்சர் பண்ணி யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் 26% இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு ஏப்ரல் 2ஆம் தேதியில இருந்து. ஸோ ஏப்ரல் 2ஆம் தேதி ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக்ஸ்கானும் டாடா எலக்ட்ரானிக்ஸும் பயங்கரமா ஐபோனை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்ச்ல மட்டுமே $612 million ஒர்த் ஆஃப் ஐபோன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. மார்ச்ல மட்டுமே. இது பிப்ரவரியை கம்பேர் பண்றப்ப 63% வந்து ரைஸ்ங்க.
ஃபாக்ஸ்கான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா $1.31 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஐபோன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க மார்ச்ல மட்டும். இது ஃபாக்ஸ்கான் ஜனவரி பிப்ரவரியில எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணிருப்பாங்களோ அதை ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு ஒர்த் வருமோ அதை விட அதிகமா மார்ச்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. ஃபாக்ஸ்கான் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட $2 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஐபோன்ஸ் வந்து மார்ச் 2025 மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. எதுக்கு இவ்வளவு அக்ரெசிவா எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா யூஎஸ்ல இன்வென்டரியை மெயின்டைன் பண்றதுக்காக அக்ரெசிவா இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் சார்ட்டர்ட் கார்கோ ஃபிளைட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 600 டன் வெயிட் உள்ள ஐபோன்ஸ் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க இந்தியால இருந்து யூஎஸ்க்கு. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியோட டெரிவேட்டிவ் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்றதுக்கு ஃபாரின் ஏஜென்சிஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. as of June 30, 2024 கம்பெனிக்கு இதனால நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1979 crores வந்து இருக்குங்க. இந்த நெகட்டிவ் இம்பாக்ட்னால கம்பெனியோட நெட்வொர்த் எவ்வளவு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, கம்பெனியோட நெட்வொர்த் December 31, 2024 எவ்வளவு இருக்கோ அதுல 2.27% குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு டாக்ஸ் போக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்ல. இண்டஸ்இண்ட் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் பயங்கரமா அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு 30% 40% பக்கம் கீழே விழுந்துருந்துச்சு. இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமும் கூட ஒரு 5% இன்னைக்கு மேலே ஏறிடுச்சுங்க. அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்ல 2 அப்டேட்டுங்க. கம்பெனி டெவலப் பண்ண டிஃபிளாசக்டாட் அப்படின்ற ஒரு டேப்லெட்க்கு யூஎஸ் FDA அப்ரூவல் கிடைச்சிருக்கு. 6mg, 18mg, 30, 36mg, அதாவது இவங்களோட இட்டாலி ஃபெசிலிட்டில இருந்து மேனுஃபேக்சர் பண்ணி யூஎஸ்க்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், கமர்ஷியலைஸ் பண்ணிக்கலாம், பிசினஸ் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் அப்டேட். அடுத்து ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா, ஆம்ப்ளிட்யூட் சர்ஜிக்கல்ஸ் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இந்த நிறுவனத்தை சைடஸ் வந்து அக்வயர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ சைடஸ் மெட்டெக் அப்படின்ற அந்த நிறுவனத்தை அக்வயர் பண்ணி இதை இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க April 10, 2025. சைடஸ் மெட்டெக் அப்படின்றது சைடஸ் லைஃப் சயின்சஸோட ஹோலி ஓன்டு சப்சிடரி ஆயிரும். அடுத்து மார்ச் குவார்டரோட இன்ஃபிளேஷன் டேட்டா வந்துருக்குங்க. நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா, 3.4ல இருந்து 3.5% வரைக்கும் இன்ஃபிளேஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ எக்ஸ்பெக்டடோட கம்மியாக தாங்க வந்துருச்சு. இந்த இன்ஃபிளேஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட 5 years லோல இருக்கு, 3.34%. அதே மாதிரி ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃபிளேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2.05% இருக்கு. இன்ஃபிளேஷன் குறைஞ்சிருந்தாலும் இம்போர்ட் வந்து பயங்கரமா ஏறி இருக்குங்க. ட்ரேட் டிஃபிசிட் $21.5 பில்லியன் ஏறிடுச்சு. அடுத்து ஐசிஐசிஐ லம்பார்டோட Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்துருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 2% குறைஞ்சிருக்கு, 510 கோடி ரூபாயா இருக்கு. growth அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2.3% தாங்க. கிராஸ் டைரக்ட் பிரீமியம் இன்கம் வந்து கூடியிருக்கு. ₹7 டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மார்ச் 2025ல சால்வன்சி ரேஷியோ எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்குங்க, 2.69% இருக்கு. இது மார்ச் 2024 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2.62% இருந்திருக்கு. ரெகுலேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சால்வன்சி ரேஷியோ 1.5 டைம்ஸா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனி வந்து நல்ல கம்பெனிங்க, ப்ராஃபிட் குறைஞ்சதுனால ஷேர் பிரைஸ் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு குறையலனாலும் மார்க்கெட் இறங்குற அன்னைக்கு இதை போட்டு அடிப்பாங்க, அன்னைக்கு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதை தொடர்ந்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் என்ன கேட்கிறாரு, ஒரு ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னா அதோட சப்ளை டிமாண்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சம்மரிலேயே எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் பையர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் செல்லர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். இது ட்ரேடிங் வியூ பாயிண்ட்ல கேட்கிறான்னு நினைக்கிறேங்க. அதே மாதிரி எந்த சார்ட்ஸை வந்து நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸ்கிரீனரா, ஃபினாலஜியா, இல்ல டிக்கர் டேப்பா? எனக்கு இந்த ஃபினாலஜி டிக்கர் டேப்லாம் தெரியாதுங்க. டு பி ஃப்ராங்க், நான் எந்த சார்ட்டையுமே பார்க்கறதே இல்லை. நான் வந்து பெரும்பாலும் இந்த நிப்டி 50 நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றதுக்காக பார்ப்பேன். இந்த சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அது மட்டும் தான் நம்ம பார்க்கறது. ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் நல்லா இருக்கா, அண்டர் வேல்யூடா இருக்கா, இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமா நான் வந்து பார்ப்பேங்க. தென் ப்ரொமோட்டர்ஸ், தென் growth prospects எப்படி இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி நான் எதையுமே பார்க்கறதே இல்லை. அடுத்து கர்நாடகா பேங்கை ஏன் வந்து மெயின் லிஸ்ட்ல ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே பேங்கிங் செக்டர் நிறைய இருக்குங்க, அதனாலதான் நம்ம வந்து சேர்க்கல. பட் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு, ஆசைப்படுறவங்க கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதே மாதிரி வாட்ச் லிஸ்ட்ல இருக்க எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு, எக்ஸப்ட் 1 or 2. குறிப்பா டாடா ஸ்டீல், ஐசிஐசிஐ லம்பார்டு, கிளப் மஹேந்திரா, இந்த 3 தான் PE வந்து 30க்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாமே 30 கீழே தான் இருக்கு. 30 கீழே இருந்தாலே கன்சிடரபிள் ரேஞ்ச் தான். உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து PNG ஜுவல்லர்ஸை பத்தி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு அது ப்ரொமோட்டர் யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரியாதுங்க. கம்பெனியோட வேல்யூவேஷனும் அதிகம். மேபி அந்த செக்டார்ல இருக்கிற வேல்யூவேஷனோட இது கம்மியா இருக்கலாம். பட் நான் கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இல்ல. பிரைஸ் டு புக் 14 டைம்ஸ் இருக்கு, PE வந்து 36ல இருக்கு. இந்த கோல்டு ஜுவல்லரி பிசினஸ் பொறுத்த வரைக்கும் தங்கமயில தவிர வேற எதையும் நான் பாக்குறது இல்லைங்க. தங்கமயில் கீழே இறங்கி வந்தா நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன், அப்படியே மேல போயிடுச்சுன்னா அப்படியே விட்டுருவேன். அது போக இந்த கோல்டு பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கிற மனப்புறமா தொடர்ந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். தென் முத்தூட்டை இப்போ ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். PE வந்து 16ல இருக்கு, ஒரு 13, 12 வந்தா கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க, வந்தா நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்து பவர் செக்டர்ல எது சார் நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாடா பவரை கன்சிடர் பண்ணுவேங்க. PE வந்து எப்பப்பெல்லாம் 30 கீழே வருதோ அப்பதான் கன்சிடர் பண்ணுவேன். இப்ப 31ல இருக்கு, அப்ப கூட நான் வந்து உள்ள போறது இல்லை. அடுத்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை நான் குவார்டர் ஆன் குவார்டர் கன்சிடர் பண்றது வழக்கம். அடுத்து ஒரு நண்பர் என்ன எழுதிருக்காரு, நான் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ஷேர் வாங்குறேன், அதை வந்து 1050 ரூபாய்க்கு விற்கிறேன்.
இதுல brokerage டாக்ஸ்னு சொல்லிட்டு 20 ரூபா போயிருது. அந்த 30 ரூபாய்க்கு நான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த 30 ரூபா ப்ராஃபிட் அப்படின்றது அதர் எக்ஸம்ஷன்ஸ்ல போயிரும்னு வச்சுக்கோங்களேன். உங்கள்கிட்ட பேன் கார்டு இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு, ஸ்டாக்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிடுறது நல்லதுங்க. உங்களுக்கு டேக்ஸ் இல்லைனாலும் கூட நில் டேக்ஸ் ஃபைல் பண்ணிருங்க. அடுத்து ஒரு நண்பர் புதுசா முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது புக் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பல தடவை சொல்லியிருக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய புக்கு லேர்ன் டு ஏர்ன் பை பீட்டர் லிஞ்ச். நம்ம வந்து தனி சீரியஸாவே போட்டிருக்கோம், நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. அடுத்து சைக்காலஜி ஆஃப் மணி, மார்கன் ஹாசல் எழுதுனது. அடுத்தது பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் எழுதின த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். அடுத்து ஹாவர்ட் மார்க்ஸ் அவர்கள் எழுதின த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அடுத்து ஒரு நண்பர் என்ன கேட்கிறாரு, இந்த நியூஸ் எல்லாம் எங்க இருந்து சார் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எல்லாமே ஆன்லைன்ல இந்த நியூஸ் பேப்பர்ஸ்ல தான் எடுக்கிறதாங்க. நீங்க வந்து கூகுள்ல எதையாவது சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதை சர்ச் பண்றீங்களோ அதுக்கான இன்புட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி உங்களோட போன்ல எதை நிறைய சர்ச் பண்றீங்களோ அதெல்லாம் வரும். நம்ம ஷேர்ஸை பத்தி நிறைய சர்ச் பண்ணோம் அப்படின்னா அது சம்பந்தமான நியூஸ் எல்லாம் வரும். அதை அப்படியே எடுத்து எழுதி வச்சுக்கிறது தாங்க. அது போக பிசினஸ் லைன், பிசினஸ் ஸ்டாண்டர்ட், தென் எக்கனாமிக் டைம்ஸ்ல உள்ள நியூஸ் தாங்க நம்ம பெரும்பாலும் இங்க டிஸ்கஸ் பண்றோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.